மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 1,51,00,000 பேருக்கு கொடுக்குறாங்க. நம்முடைய மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரிக்கு போகும்போது அவர்களுக்கு தமிழ் புதல்வன் மூலமா கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா கொடுக்குறாங்க. இது போன்ற நிதி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒதுக்கின்ற பொழுது இதற்கான வாய்ப்பு வந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்தபடி நடவடிக்கை. இந்தியாவிலேயே அதிகமா சாலை விபத்துக்கள் நடக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் தான் இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி முன்னெடுப்புகள் வச்சிருக்கீங்க? நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்முடைய மாநிலத்துல சாலை மிக சிறப்பான சாலை அமைக்கப்பட்டு இருக்குது. எல்லா இடங்களிலும் சாலை விரிவாக்கப்பட்டு நீங்க அந்த பழைய சாலையில போனவங்க இப்ப அந்த புதிய சாலையில ரொம்ப விரைவா போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாகனங்களும் புதிய வாகனங்கள் வரும்போது எல்லா வாகனங்களும் கூடுதல் வேகத்தோடு இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்துச்சு. அடுத்தது சாலை விபத்துல அதிகமா பாதிக்கப்படுறது இருசக்கர வாகனம், டூ வீலர் தான். அதுவும் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பயன்பாடு அதிகரித்து விட்டது. இதன் காரணமாக தான் நம்முடைய விபத்து எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. நாங்கள் இதுக்காக ஒரு 6 மாதத்துக்கு இந்த சாலை பாதுகாப்புக்காக ரிவ்யூ மீட்டிங் நடத்தி தமிழ்நாட்டில் எந்தெந்த சாலைகள் அதிக விபத்து எந்த பகுதியில் நடந்ததோ அதை பிளாக் ஸ்பாட்டா ஐடென்டிஃபை பண்ணி அங்கு அந்த விபத்து நடப்பதற்கு தவிர்ப்பதற்கான பணிகளும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல பள்ளிகள் வரை மாணவர்களுக்கு இந்த செய்தியை விழிப்புணர்வு ஏற்படுத்தி, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் பைக் அதிகமாக சாலை பாதுகாப்பு வாரம்னு நடத்துறீங்க. ஆமா, சாலை பாதுகாப்பு வாரம் நடத்துறோம். அதுல பள்ளி பிள்ளைகள் கல்லூரி மாணவர்களையும் இன்வால்வ் பண்றோம். ஏன்னா அவங்க முதல்ல இதுல அப்டேட் ஆயிட்டாங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ள அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா, அவங்க பாதுகாப்பா செயல்பட ஆரம்பிச்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான். இது ஒரு நீண்ட ப்ராசஸ். கடந்த நம்ம இந்தியாவிலேயே முதலிடத்துல சாலை விபத்துல இருக்கிறோம். ஆனால் கடந்த ஆண்டுகளை விட ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம்.